ஹாய் கேஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். பழனி பாதயாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரே சோர்வாக இருந்துச்சு, தொண்டை கட்டிக்கிச்சு. அதோட சாப்பாடு எதுவுமே செய்ய முடியல. அதனால் சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி வாங்கி வச்ச பழைய மாவு இருந்துச்சு. அது அவ்வளோவா புளிக்கலை. இருந்தாலுமே அதோட ரவை இருக்கு இல்லையா, ரவையை போட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தோம். அது நல்லா ஊறவுமே அந்த மாவோட போட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. அதுக்கு சட்னி தேவை இல்லையா, அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி இதெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு வடை சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கே தேங்காய் சட்னியை இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பை வந்து அதில் போட்டாச்சு. நல்லா ரவை போட்டு இது வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலக்கி எடுத்தாச்சு. நல்லா ஊறி வரவும் கலக்கி எடுத்து இங்கிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை அதை நல்லா பேன் காஞ்சதும் இல்லை அந்த வெங்காயத்தை வச்சு தடவிட்டு ஊத்தாப்பம் மணிக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தோசைனா நல்லாயிருக்கும், அது ஊத்தாப்பம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஊத்தாப்பம் மணிக்கு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இங்கிட்ட வந்து தேங்காய் சட்னி வந்து இதில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டு இங்கிட்ட சட்னியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஊத்தாப்பம் தேங்காய் சட்னி தான் நம்ம வீட்டில் நைட் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.